வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஜெர்மனியில் இருக்கோம். ஜெர்மனியில் பெர்லின் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். வெரி வெரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இந்த ஸ்ட்ரீட். இது வந்து ஆல்மோஸ்ட் சென்டர் ஆஃப் பெர்லின், ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ். இந்த இடம் பார்க்குறதுக்கு பார்க்கிங் லாட் மாதிரி இருக்கு. பட் இதுதான் ஹிட்லர் கடைசியாக இறந்த இடம். ஹிட்லரோட பங்கர்ஸ் வந்து இங்கே தான் இருந்திருக்கு. அதோட சின்னதாக ஒரு போர்டு மட்டும் வச்சுருக்காங்களே தவிர அதை பற்றி பெருசாக இங்கே எதுவும் சொல்லலை. இது பார்த்திங்கன்னா நம்பர் 8, அதுதான் ஹிட்லரோட பங்கர். அதோட டீட்டெயில்டு வியூ இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்பர் 2, அதுதான் கடைசியாக ஹிட்லர் இறந்த இடம். ஹிட்லர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு 1945 ஏப்ரல் 30th. ஹிட்லரும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஏவா அப்படியே 2 பேரும் இந்த இடத்துல தான் சூசைட் பண்ணிட்டு இறந்தாங்க. இந்த இடம் ஒன்றுமே கிடையாது. சோவியத் ரஷ்யா வந்து கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. கீழே இருக்கிற அந்த பங்கர் ஸ்பேஸு எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் இல்லை, ஜஸ்ட் பார்க்கிங் லாட் இந்த இடம். இதுதான் கடைசியில் கிட்டத்தட்ட இங்கே தான் ரொம்ப நாள் இருந்திருக்காரு. ஃபைனல் ஆல்மோஸ்ட் லைக் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரையிலும் இங்கேருந்து தான் எல்லா அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. பட் ஆஃப்டர் தட் பக்கத்தில் சோவியத் ஆர்மி வந்ததுக்கப்புறம் அவருக்கு தோக்கப்புறம் தெரிஞ்சவர்னா கேப்சர் பண்ணிடுவாங்க தெரிஞ்சவர்னா இந்த இடத்துல அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்த இடம். வேர்ல்டு வார் செகண்ட் உலகையே நடுநடுங்க வச்ச ஹிட்லர் மறைந்த இடம். இதோட ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் தான் அது ஹிட்லர் கடைசியாக இருந்தது. பங்கர்ஸ் வந்து டெமாலிஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்திருக்காங்க இந்த பிக்சர். இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவருடைய பொறுப்பை வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் அந்த ஹிட்லர் இருந்த பங்கர் மட்டும். இது முக்கியமான இருந்த பங்கர். இங்கே நிறையா பங்கர்ஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் நம்பர்ஸ் போட்டு இங்கே சொல்லியிருக்காங்க யார் யார் என்னன்னு சொல்லிட்டு. This is the place where was the Hitler's bunker.